இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி முக்கியமான வினா விடைகள் பார்ட் 5 நம்ம பார்க்க போகிறோம். சர் சி.வி. ராமனுக்கு நோபல் பரிசு எதனை கண்டறிந்ததற்காக கொடுக்கப்பட்டது? ஒளிச்சிதறல். சர் சி.வி. ராமன் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1930. இந்தியாவின் முதல் பெண் இராணுவ வீராங்கனை யார்? சாந்தி டிக்கா. வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். அதிகளவு சிறுநீர் வெளியேறுவது பாலியூரியா என்று அழைக்கப்படுகிறது. உலக புற்றுநோய் தினம் February 4. திருகு அளவின் மிக குறைந்த அளவு 0.01 மில்லிமீட்டர். திருகு அளவி அப்படின்னா ஸ்க்ரூ கேஜ். இந்திய பெருங்கடலின் மிகப்பெரிய தீவு எது? மடகாஸ்கர். சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய எரிமலை எது? ஒலிம்பஸ் மோன்ஸ். டாக்டர் முத்துலட்சுமியால் தொடங்கப்பட்ட அநாத இல்லத்தின் பெயர் ஔவை இல்லம். தூத்சாகர் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் தெற்கு கோவா. ஆகஸ்ட் அறிக்கை ஆண்டு 1917. லக்னோ ஒப்பந்தம் ஆண்டு 1916. முஸ்லிம் லீக் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1906. அமெரிக்காவின் 45வது அதிபர் யார்? ட்ரம்ப். அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி. காந்திஜி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த ஆண்டு 1915. தமிழ்நாடு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 1. இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 அன்று எந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது? பாசறைக்கு திரும்பும் விழா. பஞ்சசீல கொள்கையை முன்வைத்தவர் யார்? நேருஜி. சிந்து சமவெளி நாகரிகத்தில் பனவாலி என்ற இடம் தற்போது எங்கு காணப்படுகிறது? ஹரியானா. கோல்கொண்டா கோட்டை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தெலுங்கானா. எந்த வகை கண்ணாடிகள் சூரியனின் புற ஊதா கதிர்களை துண்டித்து பாதுகாக்கின்றன? குரூக்ஸ் கிளாஸ். மிக பழமையான ரயில்வே மண்டலம் எது? தெற்கு ரயில்வே மண்டலம். நத்தைகளுக்கு எத்தனை மூக்குகள் உள்ளன? 4. சீன பெருஞ்சுவரின் மொத்த நீளம் 21,196 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடம் ஆடுதுறை, அம்பாசமுத்திரம், திரூர். நமது தேசிய கொடியின் நீள அகலம் எவ்வாறாக இருக்க வேண்டும்? 3:2. உள்ளாட்சி அமைப்பின் தந்தையார்? ரிப்பன் பிரபு. அரபிக்கடலின் அரசி? கொச்சின். தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது? தூத்துக்குடி. சூரிய ஒளி வெள்ளிக்கோளை வந்தடைய ஆகும் காலம் 6 நிமிடங்கள். விண்வெளிக்கு சென்று வந்த முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை எங்குள்ளது? பேரன் தீவு. சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியவர் ரூசோ. குழந்தை திருமணத்தை ஒழிக்க எந்த ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது? 1929. பீகாரின் தலைநகரம் எது? பாட்னா. யுனெஸ்கோவின் தலைமையகம் எங்கு உள்ளது? பாரிஸ். மிக மெதுவாக வளரும் பாலூட்டி எது? மனிதன். முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் எந்தெந்த மாநிலங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன? தமிழ்நாடு மற்றும் கேரளா. அகசியர் மலை தமிழகத்தில் எங்கு காணப்படுகிறது? திருநெல்வேலி மாவட்டத்தில். தமிழகத்தில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? NH-44. கடலில் கார்பன் அளவினை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது எது? பவளப்பாறைகள். உலகின் முதல் 6G சேட்டலைட் அனுப்பிய நாடு எது? சீனா. ஃபெனி பிரிட்ஜ் இந்தியாவுடன் எந்த நாட்டை இணைக்கிறது? வங்காளதேசம். எந்த நாடு 2050ஆம் ஆண்டிற்குள் 0 கார்பன் எமிஷன் அடைய இலக்கு வைத்துள்ளது? ஜப்பான். காசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அஸ்ஸாம். சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது? குதிரை. இந்தியாவுடன் மிக குறைவான அளவு எல்லையை பகிரும் நாடு? ஆப்கானிஸ்தான். உலகிலேயே எரிமலைகள் இல்லாத கண்டம் எது? ஆஸ்திரேலியா கண்டம். பதுக்கமா திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? தெலுங்கானா. அடிமை மரபை தோற்றுவித்தவர் யார்? குத்புதீன் ஐபக். 1857 பெரும் புரட்சியை சிப்பாய் கழகம் என்று முதலில் கூறியவர் யார்? எர்ல் ஸ்டான்லி. சில்கா ஏரி எங்கு அமைந்துள்ளது? ஒடிசா. அகமதாபாத் பஞ்சாலை போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1918. முதலில் நடுக்கடலில் செயற்கைக்கோளை ஏவிய நாடு எது? சீனா. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார்? நர்த்தகி நடராஜ். இந்தியாவில் தனக்கென்று சின்னத்தை பெற்ற முதல் நகரம் எது? பெங்களூர். உலக காடுகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 21. இந்து அறநிலைய சட்டம்
கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1926. ஜாம்பாவதி கல்யாணம் எந்த மொழியில் காணப்படுகிறது? சமஸ்கிருதம். தமிழ்நாட்டில் முதல் பெண் IPS அதிகாரி யார்? திலகவதி. கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை புகழ்ந்தவர் யார்? பெரியார். மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண் யார்? சுஸ்மிதா சென். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி. சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? டைட்டன். வஉசி ஆரம்பித்த கப்பல் நிறுவனத்தின் பெயர் சுதேசி. வஉசி அரசியலில் ஈடுபட முக்கிய காரணமாக அமைந்த நிகழ்வு வங்க பிரிவினை. வாஞ்சிநாதன் எந்த சமஸ்தானத்தில் பணியாற்றினார்? திருவாங்கூர். பூண்டி குடிநீர் திட்டத்திற்கு காமராசர் சூட்டிய பெயர் என்ன? சத்தியமூர்த்தி. முதலாவது இந்திய தொழில்நுட்ப கழகம் தொடங்கப்பட்ட இடம் காரக்பூர், அதாவது IIT. ஃபர்ஸ்ட் IIT இன் இந்தியா காரக்பூர். தங்க நாற்கரை சாலை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 1999 ஆண்டு. அவ்வளோதான்.